நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப்காக வேண்டி இன்றைக்கி 745வது பகுதியாக பார்க்க போகிற ஸ்தலம் திருப்பதிக்கு சமமான ஸ்தலம் தென் திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம்தான். இது திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற பாதையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னாக்கா, இங்கே வெங்கடாஜலபதி சிலாரூபமாலாம் இல்லை. வெங்கடாஜலபதிங்கிறது சந்தனக்கட்டையில் ஆயிருக்கு. அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த சந்தனக்கட்டையில் எப்படி சுவாமி ஆவகானம் ஆனார் அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது, இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு ஆதி காலத்தில் சுபகண்டன்ட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு கழுத்து வலி, இப்போல்லாம் சொல்கிறா இல்லையா, தைராய்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த தைராய்டு வந்ததுன்னா கழுத்து வீங்கி முன்னாடி கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கும், வலி இருக்கும். அந்த மாதிரி கழுத்து வலி அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த இதுக்கோசரம் அவர் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டிண்டு அங்கே திருப்பதியில் பார்க்கணுன்ட்டு, ஆனால் அவருக்கு போக முடியாத சூழ்நிலையாக இருக்குது. இந்த ரோகத்தினாலேயும் அவர் ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கார். அப்போ ஒரு நாளைக்கு பெருமாள் அவருக்கு கனவுல சந்தன கட்டையினால் தேர் செஞ்சு கொடுக்க சொன்னாராம். அப்போது சந்தன கட்டையினால் தேர் செய்யணுன்ட்டு சுவாமி சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட வியாதி போகிறதுக்குன்னு அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். தேரை செஞ்சு முடிக்கும்போது சந்தன கட்டை 2 கட்டை மிச்சம் ஆயிடுறதான். இந்த சந்தனக்கட்டை மிச்சம் ஆகிடுத்தே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது சுவாமி இதை எடுத்துண்டு தாமிரவர்ணி தண்ணி கிட்ட போ, தெற்கு பகுதிக்கு போ, அங்கே நான் இந்த சந்தனக்கட்டையில் ஆவகானமாகி அங்கே திருப்பதி வெங்கடாஜலபதியாக உனக்கு அருள் புரிகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது எப்படி எந்த இடத்துக்குன்னு எப்படி தெரியறது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு மாலை முரசுங்கிற ஒரு பத்திரிகையில் படித்த ஞாபகம் இருக்குது. ஒரு பசுவும் கண்ணும் வரும், இந்த மாலையை இந்த சந்தனக்கட்டைகளை எடுத்துட்டு போனாக்க அந்த பசுவும் கண்ணையும் பின்தொடர்ந்தால் எந்த இடத்துல பசுவும் கண்ணும் மறைஞ்சு போகிறதோ அங்கன்னு சொன்ன மாதிரி படிச்சிருக்கேன். ஆனால் இந்த புராணத்தில் சொன்னபடி, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார் சொன்னபடி பார்த்தேன்னாக்க, தாமிரவர்ணி தண்ணி இருக்கிற இடத்துல வகுள மரம், வகுளம்னா மகிழ மரம், அந்த மகிழ மர காடுகளோடு இருக்கக்கூடிய இடத்துல குன்று மேலே உறங்கா புலி மரம் இருக்கும். இன்னொரு பக்கத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்கும். இந்த ஸ்ரீனிவாசர் சன்னதிக்கும் உறங்கா புலிக்கும் இடையில் இந்த சந்தனக்கட்டையை பிரதிஷ்டை பண்ணுன்னு சுவாமி சொன்னதா பட்டாச்சாரியார் சொன்னார். அப்படி இவர் எடுத்துன்னு வந்திருக்கார். இந்த உறங்கா புலிங்கிறத பற்றி கேட்கும்போது, பேரூருங்கிற இடத்துக்கிட்ட கோயம்புத்தூர் பக்கத்தில் உங்களுக்கு புளிய மரம், இரவா பனை, உறங்கா புலி அப்படின்னு கேட்டது ஞாபகம் வந்தது. இந்த இடத்துல இந்த புளிய மரத்தில் என்ன விசேஷம்னாக்க, ராத்திரி நேரத்தில் இலையெல்லாம் மூடிக்காதான். 2வது, இந்த மரத்தில் நிறைய பூ பூக்குமா, ஆனால் காய்க்காதான். அதனால் இது உறங்கா பனை புலி அப்படின்னு சொல்லப்படுறது. இதுதான் இந்த ஸ்தலத்தோட ஸ்தல விருட்சமாகவும் இருக்குது. இதுக்கு நடுவில் கொண்டு அவர் பிரதிஷ்டை பண்ணுறார். அந்த சந்தனக்கட்டை நான் இந்த படத்தில் உங்களுக்கு போட்டிருக்கேன். ரூபம் இல்லாமல் சந்தனக்கட்டையை வெங்கடாஜலபதியாக இன்றைக்கும் பூஜை பண்ணிட்டு எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு இருக்கார். திருப்பதியில் வேண்டின்ட்டு ஏதாவது செய்யணும்னா இந்த ஸ்தலத்தில் செய்யலாமா. எப்படி கும்பகோணம் பக்கத்தில் உப்புளியப்பன் கோவில்லையும் அதே மாதிரி சொல்லப்படுறது.
திருப்பதிக்கு வேண்டின்ற காணிக்கையை உப்புலியப்பன் கோவிலில் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த கருங்குளம், வகுளகிரி, வகுளாச்சலம், வகுளமலை அதில் இருக்கக்கூடிய இந்த சந்தனத்தினால ஆன வெங்கடேச பெருமாளுக்கு, வெங்கடாஜலபதிக்கு திருப்பதியில் இருக்கிறது செய்யலாமாம், வேண்டின்றதை இங்கே செய்யலாமாம். ஆனால் இந்த சுவாமிக்கு வேண்டின்றதை திருப்பதியில் போய் செய்ய முடியாது. இதே தான் உப்புலியப்பன் கோவிலுக்கு, உப்புலியப்பன் கோவிலில் வேண்டின்ட்டு திருப்பதியில் போய் செய்ய முடியாது. ஆனால் திருப்பதியில் வேண்டிண்டா, திருப்பதிக்கு வேண்டிண்டா அதை உப்புலியப்பன் கோயிலில் செய்யலாம் அப்படின்னு. இந்த சந்தன கட்டைக்கு என்ன விசேஷம் கேட்டோம்னா, இங்கே இருக்கிற தாமிரவர்ணி தண்ணியிலேருந்து தான் எடுத்து ஜலம் எடுத்து அபிஷேகம் திருமஞ்சனமெல்லாம் நடக்கிறது. இந்த சந்தன கட்டைக்கு சந்தன கட்டைன்னு சொல்லக்கூடாது, சந்தன கட்டை ரூபத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நெய், பால், சந்தனம் இதனாலெல்லாம் எப்போவுமே அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் எவ்வளவு அபிஷேகம் பண்ணாலும் அந்த சந்தனக்கட்டை அப்படியே இருக்குது அப்படிங்கிறது ஒரு அதிசயமாகவே இருந்துட்டுருக்கு. இப்போது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பாக்கி விசேஷங்கள் என்னென்னா, பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த பழமையான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், அங்கே தான் முதல்ல ஸ்ரீனிவாச சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியோட மூலவராக உற்சவராக இருந்து நமக்கு அருள் பாலிச்சுன்னு இருக்கார். அதை தவிர அங்கே நமக்கு பரிவார மூர்த்திகளாக ருக்மணி சத்யபாமா சமேத கிருஷ்ணர், கருடாழ்வார், விஸ்வசேனர் ஆழ்வார்கள் எல்லாருமே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. எப்படி சித்ரா பௌர்ணமி போது கல்லழகர் வைகை ஆற்றுல இறங்கிறதுங்கிறது பெரிய விசேஷமாக நடக்கிறதோ, அதே மாதிரி இந்த கருங்குளம் வெங்கடாஜலபதி கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 10 நாள் உற்சவம் நடக்குமா. அதில் 10ஆவது நாள் மலையிலேருந்து உற்சவர் கீழே இறங்கி தாமிரவர்ணி தண்ணியில் அவர் இறங்குவாராம். அங்கே மீன்பிடி விளையாட்டு அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கப்புறமா தான் அவர் மலைக்கு திருப்பி அடுத்த நாளைக்கு ஏறி போகும்போது ஜனங்கள் எல்லாம் கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலான்னு சொல்லிட்டு கூட போவா. இது ஒரு பெரிய விசேஷமாகவே சிறப்பாக எப்படி கல்லழகர் ஆற்றுல இறங்கிறது, வைகை ஆற்றுல இறங்குற மாதிரி தாமிரவர்ணி ஆற்றுல இறங்கிறதும் இந்த பகுதியில் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அதை தவிர எப்பெல்லாம் சந்திர கிரகணம் இருக்கோ அந்த கிரகணத்து போது மட்டும் சுவாமி மேலேருந்து இறங்குவார். சந்திர கிரகணம் இல்லாட்டி அப்போ அந்த வருஷத்தில் சித்ரா பௌர்ணமி போது அந்த பிரம்மோற்சவத்து போது மட்டும்தான் சுவாமி கீழே இறங்கி வருவார் ஒரே ஒரு தடவைங்கிறது தெரிஞ்சுட்டேன். இங்கே புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கருட சேவை நடக்கிறது. அதுவும் ரொம்ப சிறப்பாக ஊர்ஜனங்கள்லாம் இருந்து நடத்துவா. இங்கே புத்திரபாகியம் வேணும்ன்ட்டு கேட்குறவா சுவாமியோட நட்சத்திரமான ஸ்ரவண நட்சத்திரத்து போது இந்த ஸ்தல பெருமாளுக்கு வேண்டி அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி வேண்டிண்டாக்கா அவளுக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறது அப்படிங்கிறதும், திருப்பதி மாதிரியே இங்கேயும் கல்யாண உற்சவம் நடக்கிறது. கல்யாண உற்சவம் பண்ணலாம். அதை தவிர முடி காணிக்க கொடுக்கலாம். அதெல்லாம் இந்த கோவிலில் விசேஷமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னான். இந்த கோவிலோட ஸ்தல புராணத்தில் இந்த ஸ்தலத்தை பற்றின வார்த்தையாக அந்த கோவில் போர்டில் இருந்ததை படித்ததில் வகுளாச்சல வாசாய வாஞ்சிதார்த்த பிரதாயினே தாரு ரூபாய சத்யாய நமஸ்தே பரமாத்மனே அப்படின்னு எழுதியிருக்கிறதையும் படிக்க முடிஞ்சது.
இந்த கோவிலோட மலை அடிவாரத்தில் தான் இந்த கருங்குளம் மார்த்தாண்டேஸ்வரர், குலசேகர நாயகி அம்பாள் சிவனோட கோவில் இருக்குது. அங்கே தரிசனம் பண்ணிட்டு படியேறி முடிஞ்சவா படியேறி மேலே போய் இந்த பெருமாளை தரிசனம் பண்ணணுமா. படி ஏற முடியாதவாளுக்கு வாகன வசதியும் இருக்குது, வாகனத்திலேயே போய் பார்க்கலாம்னு. அந்த மலையிலேருந்து சுற்றி கீழே பார்க்கும்போது அவ்வளவு பசுமையாக, கீழே தாமிரவர்ணி ஆறு ஓடுறதும் அந்த மரங்களோட அவ்வளவு வயல்வெளிகளோட பார்வையோட அழகான இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் சந்தன மரத்திலேயே ஆவகானமான பெருமாள் இருக்கிறதுனாலேயும் கூட சிறப்பு பெறுறது. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற பாதையில் கிட்டத்தட்ட ஒரு 18-20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கருங்குளம், இந்த தென் திருப்பதி என்ன அழைக்கப்படக்கூடிய இந்த ஸ்தலத்தையும் போய் பார்த்து எல்லாரும் பெருமாளோட அனுகிரகத்தையும் பெறணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.